மதுரை மாவட்ட திமுகவில் உட்கட்சி பூசல் தற்பொழுது உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. குறிப்பாக மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை அமைச்சர் மூர்த்தி, தியாகராஜன், அதே போன்று எம்எல்ஏ மணிமாறன், தளபதி உள்ளிட்ட 4 பேரின் ஆதரவாளர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இதில் மதுரை மாநகரை பொறுத்தவரை மதுரை வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த மூர்த்தி, தெற்கு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நிர்வாகிக்கு தொகுதி மாற்றி வடக்கு மாவட்டத்தில் வந்து பார்த்தோம்னால் பதவியை பெற்று தந்திருக்கிறார். தற்பொழுது இது சர்ச்சையாக மாறியிருக்கிறது. எப்படி தெற்கு மாவட்டத்தை சேர்ந்த பிரதிநிதி ஒருவரை வடக்கு மாவட்டத்திற்கு இணைத்து அவருக்கு அந்த பதவியை பெற்று தரலாம் என்றும் தற்பொழுது தளபதியின் ஆதரவாளர்கள் அங்கு போர்க்கொடியை தூக்கியிருக்கிறார்கள். மதுரை மாவட்டம் என்றாலே திமுகவில் சர்ச்சைகளுக்கு பஞ்சம் இருக்காது. தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய 4 கோஷ்டி பூசல்களுக்கும் தற்பொழுது திமுக தலைமை விரைவில் விடை காண வேண்டும் என்றும் தற்பொழுது சர்ச்சையானது எழுந்திருக்கிறது. அமைச்சர் மூர்த்தி அவர்கள் பார்த்தோம்னால் மதுரை திமுக தெற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாலாஜி அவர்களுக்கு தெற்கு மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து மாற்றி தற்பொழுது வடக்கு மாவட்டத்தில் செயற்குழு உறுப்பினர் பதவியை பெற்று தந்திருக்கிறார். அதே போன்று 22 வட்ட செயலாளர்கள் என்பதனை தற்பொழுது 58 வட்ட செயலாளர்கள் என்பதனை மாற்றி அமைத்திருக்கிறார். அதே போன்று பகுதி செயலாளர்களுடைய எண்ணிக்கையும் 5லிருந்து 11ஆக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் தெற்கு மாவட்டத்தை பொறுத்தவரை அந்த தொகுதி பார்த்தோம்னால் டம்மியாக்கப்பட்டிருப்பதாக அவருடைய ஆதரவாளர்கள் புலம்புகிறார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வட்ட செயலாளர் பதவிகள் அனைத்தையுமே தற்பொழுது டம்மி பதவிகளுக்கு மாற்றியிருப்பதாக தளபதியின் ஆதரவாளர்கள் தங்களுடைய மனக்குமரல்களை தற்பொழுது திமுக தலைமையிடம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அமைச்சர் மூர்த்தி தரப்பு வரக்கூடிய தேர்தலில் 10 தொகுதிகளையும் நாங்கள் உங்களுக்கு வெற்றி பெற்று தருகிறோம் என்ற அந்த ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த மாற்றத்திற்கு திமுக தலைமை ஒத்துக்கொண்டிருப்பதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் ஏற்கனவே கோஷ்டி பூசல் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் இதற்கு மீண்டும் விரைவில் விடை காண வேண்டும் என்றும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் கருதுகிறார்கள். தளபதியை பொறுத்தவரை தற்பொழுது அவர் தெற்கு மாவட்டத்திற்கு நிர்வாகியாக இருக்கிறார். இந்த நிலையில் மதுரை மாநகர் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளை தெற்கு மாவட்டத்திற்கு மாற்றி அவர்களுக்கும் பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் தரப்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தின் உட்கட்சி பூசல் விரைவில் தீருமா, அந்த மாவட்டத்தில் அந்த உட்கட்சி பூசலை தீர்த்து சுகமான நிலையை எட்டுவதற்கு உதவுவாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதே போன்று தியாகராஜன் அவர்களுடைய ஆதரவாளரான மேயர் இந்திராணி அவர்கள் சமீபத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்ததும் குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டத்தில் விரைவில் இந்த கோஷ்டி பூசல்களை எல்லாம் தீர்த்தால்தான் வரக்கூடிய தேர்தலில் மதுரை மாவட்டத்தை தன் வசமாக்க முடியும் என திமுக தலைமை கருதுகிறது.